அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தியாக தீபங்களான தந்தையரை எல்லா நாளும் வழங்குவோம் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தந்தையர் எப்போதுமே தியாக தீபங்கள் தான் எனவும் அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ஒருபுறம் தந்தை மகன் மோதல், யாருக்கு அதிகாரம், ஒரு ஈகோ கிளாஷ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தந்தையர் தின வாழ்த்துகள்ல மிக உருக்கமான வரிகளை அவர் பதிவிட்டிருக்காரு. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். கௌதமி, கட்சி ரீதியாக தந்தை மகன் இடையே அந்த போர் கருத்து மோதல் நீண்டு வந்தாலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே வைரலாக தொடங்கி இருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனை ஒட்டி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே அன்புமணி அந்த பதிவை வைத்திருக்கிறார். அந்த பதிவை அப்படியே படிக்கின்றேன். தியாக தீபங்களான தந்தையரை எல்லா நாளும் வணங்குவோம். தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான். ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி. தந்தையர் நாளில் மட்டுமின்றி எல்லா நாளும் தந்தையரை வணங்குவோம் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தைக்கும் அவருக்கும் இடையே மோதல் போக்கு, கருத்து மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு கவனம் பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் அவருடைய பதிவுக்கு கீழே நீங்களும் உங்கள் தந்தை சொல்வதை கேளுங்கள் என்றும் சில பேர் கமெண்ட் செய்து வருகின்றார்கள். தந்தையர் தினத்தை ஒட்டி டாக்டர் அன்புமணி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு ஒரு அரசியல் பதிவாகவும் பார்க்கப்படுகின்றது. காரணம், அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பொதுவாக தந்தைகள் மகனுக்கு செய்யக்கூடிய அந்த தியாகங்களை சொல்லி இருக்கின்றாரா, அல்லது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக கட்சி பதவியை, தலைவர் பதவியை தனக்கு விட்டு தர வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா எனவும் அரசியல் ரீதியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தையர் தின வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் அதுவுமே விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி ராஜேஷ்.